கிட்டத்தட்ட வந்து இங்க வந்து 1000 குடும்பம் கிட்ட இங்க வசதி வரும். 2004 சுனாமி வந்ததுல இருந்து இங்க வந்து எல்லா மக்களுக்கும் இருக்க ஒரே பிரச்சனை குடியிருப்பு பிரச்சனை தான். இந்த குடியிருப்பு பிரச்சனை நாங்க கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் போராட்டோம். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால வந்து இதே சட்டமன்ற வேட்பாளர் வந்து திரு தாவில் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. நான் வந்து ஜெயிச்சா எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்க இந்த இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீடு விஷய பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு சொல்லிட்டு போனவர் தான் ஐயா. அதுக்கப்புறம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாவுக்கு வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னா, நாங்க ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம். கூட்டம் போட்டு அப்ப வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்காக இந்த ஊர்ல வந்தது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, போன டைம் எலெக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போனீங்க, உங்களுக்கு பார்த்து 3 வருஷம் ஆகுது, இப்ப வந்துக்கிறீங்க, எங்களோட பிரச்சனை வீடு பிரச்சனை நான் கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இதுல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் நாங்க பாரம்பரியமா வாழ்ந்து வந்து ஒரு பூர்வீக இடம் இருக்கு எங்களுக்கு. சர்வே 45 அது கிட்டத்தட்ட 29.80 ஏக்கர். இந்த ஏக்கர் இடம் வந்து எங்க மீனவ கிராமத்துக்கு சொந்தமான இடம். இது சம்பந்தமா நாங்க வந்து துணை முதலமைச்சர் ஒரு 2 டைம் பார்த்து மனு கொடுத்துட்டோம். சட்டசபையில வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சரை பாத்துறோம், ஸ்லம்போர்டு ஏஐ பாத்துறோம், வீட்டு வசதித்துறை அமைச்சரை பாத்துறோம், மீன்வளத்துறை அமைச்சரை பாத்துறோம், சுகாதாரத்துறை அமைச்சரை பாத்துறோம். அது சம்பந்தம் இல்லாம கலெக்டருக்கு ஒரு 5 தடவை கிட்ட மனு கொடுத்துட்டோம். அது இல்லாம சம்பந்தப்பட்ட துறை எல்லாருக்குமே வந்து பதிவு தபால் வந்து ஒரு 4 டைமுக்கு மேல போட்டுட்டோம். எந்த வகையிலும் எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. அவங்க வந்து வந்தது என்னன்னா, ஃபார்வர்டு தான். இந்த டிபார்ட்மெண்ட்னா அந்த துறைக்கு அனுப்பிக்கிறோம், அந்த துறைக்கு அனுப்பா அந்த துறை மாத்தி ஃபார்வர்டு பண்ணாங்களே தவிர எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இதெல்லாம் நாங்க சுட்டி காட்டி அவர்கிட்ட சொன்னோம். ஐயா, இது மாதிரி நாங்க எல்லாமே பண்ணிருக்கிறோம், நீங்களே எங்களை வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க, ஆனா இது வரைக்கும் என்னமே நீங்க பண்ணலன்னு கேட்டது. அவர் வந்து என்ன சொன்னா, எங்க மக்கள் கேள்வி கேட்டதுக்கு பயம் இல்லாம அவர் எழுந்து போயிட்டாரு. எங்க மக்கள் என்ன பண்ணாங்க, கோவப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ஒரு 800-900 பேர் அங்க கூடி இருந்தாங்க. 5 மணில இருந்து கூடி இருந்தாங்க. ஐயா தாவில் வந்து மன்னர் வந்து 7-7:30 மணி தான் வந்தாரு. அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரல. உட்கார்ந்தவனே எனக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பணும்னு எங்க மக்கள் கோவிச்சாங்க. 5 மணி ரோட்ல இங்க வெயில உட்காந்துக்கிறோம், நாங்க ஓட்டு போட்டதா நீ எம்எல்ஏ, நீங்க வந்து இப்படி போறீங்கன்னு சொல்லி எழுந்து கோவப்பட்டுட்டாத. ஒரு சிலர் தவறாத வழிகாட்டுல வந்து என்னாச்சுன்னா, இப்படி ஊருக்குள்ள போக வேண்டிய மக்கள் அந்த சைடு போவதால ஒரு சின்ன சாலை மறியல் ஆயிடுச்சு. அந்த சாலை மறியல் விளைவு என்ன தெரியுமா, எங்க